பண்டி அண்ணா, நான்சி அக்கா, எல்லாரும் எந்திரிங்க. பார்பிலேண்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ட்ரெயின் நின்றுச்சுக்கா. ஸ்டூடண்ட்ஸ், பார்பிலேண்ட் வந்துருச்சுமா, எல்லாரும் இறங்குங்க. உங்களை பார்பிலேண்ட் கூட்டிட்டு போறதுக்கு வெளியில கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கார்ல ஏறினீங்கன்னா போதும். அட ஆமா, பண்டி அண்ணா, அவங்க சொன்ன மாதிரியே இங்க கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரோசக்கா, சீக்கிரமா இங்க வந்து பாருங்க. வாவ், நம்மள பார்பிலேண்ட் கூட்டிட்டு போறதுக்கு கார் இங்க வந்து ரெடியா இருக்கு. பண்டி அண்ணா, இன்னும் உள்ள ட்ரெயின்குள்ள என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க? லக்கேஜ் தான் எடுத்துட்டு வரல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா. ஹே சிண்டு, அவங்க எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. வந்துருவாங்க சிண்டு. ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. வாவ், இந்த கார்லயே நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்பிலேண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். டே சிண்டு, அதுக்குள்ள கார் எடுத்துட்டு போயிடாதடா, இருடா. பண்டி பின்னாடி வந்துட்டு இருக்கான். நான்சி, புஷ்பா, ரெட் வெல்வெட் எல்லாம் பின்னாடி இன்னொரு கார்ல வருவாங்க. நான்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னாடி போயிடலாம். ஹை பண்டி அண்ணா, இங்க பாருங்க, பார்பிலேண்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன்னா. ஆமா பண்டி, இதுதான் பார்பிலேண்டா. இங்க பாத்தியா, என்ட்ரன்ஸ்ல எப்படி ரெயின்போ மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு? பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க, நிறைய பார்பிஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா நான்சி, இதுதான் பார்பிலேண்டா. இங்க பாரு, இந்த மிடில்ல இருக்கல்ல, அதுதான் பார்பியோட வீடு. கம் ஆன் கைஸ், காருக்குள்ளேயே இருந்தா வீட்டை எல்லாம் எப்படி சுத்தி பார்க்க முடியும்? முதல்ல எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்குங்க. ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு பார்பிலேண்ட். நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களா? வாவ், இவ்ளோ பேர் வந்திருக்கீங்களா பார்பிலேண்ட் சுத்தி பார்க்கறதுக்கு? உங்களை எல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கிட்ஸ், நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்பியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அப்படிதானே? பார்பிஸ் எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் மத்த பார்பிஸ் வீட்டை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள அவங்க ரெடி ஆயிட்டு கீழே வந்துருவாங்க. ஏ நான்சி, என்ன நான்சி இது? இங்க இவ்ளோ வீடு இருக்கு, எல்லா வீட்லயுமே பார்பி இருக்கு. ஆனா இன்னும் பார்பிஸ் குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க பாத்தியா, இந்த சென்டர்ல இருக்க வீடு, இதுதான் மெயின் பார்பியோட வீடுன்னு நினைக்கிறேன். இவங்க தான் குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க மேல ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. எஸ் கைஸ், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த பார்பிலேண்ட்ல நிறைய பார்பிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது இல்லாம தனியா கென் லேண்ட் கூட இருக்கு. கென் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு கென் எல்லாத்தையும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நீங்க கென் லேண்ட் தான் போய் பார்க்கணும். ஓகே பார்பி, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்பிலேண்ட் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் நாங்க கென் லேண்ட் சுத்தி பார்த்துக்கிறோம். பண்டி அண்ணா, நான்சி அக்கா, அங்க பாருங்க, அங்க ஒரு பார்பி பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த வீடு சிறுசா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹாய் பார்பி. ஹாய் சிண்டு, உன்னோட போட்டோலாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். உன்னோட பேர் தானே சிண்டு? வெல்கம் டு மை ஹோம் இன் பார்பிலேண்ட். நீ என்னோட வீட்டை சுத்தி பார்க்கணும்னு விருப்பப்படுறியா? உங்க பேரு பார்பி தானா? இங்க எல்லாத்தோட பேரும் பார்பி தானா? ஆனா நீங்களும் பிங்க் கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க ஆனா எல்லோ கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பார்பிலேண்ட்ல இருக்கிற எல்லாத்தோட பேரும் பார்பி தான். நாங்க எப்பவுமே பிங்க் கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணுவோம். அங்க ஒரே ஒரு பார்பி மட்டும் எல்லோ கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க சென்டர்ல ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய பார்பி. ஓ அப்படியா? சரி, அவங்க வர்ற வரைக்கும் நான் உங்க வீட்டை சுத்தி பாக்குறேன் பார்பி. நான்சி, அங்க பாரு, அந்த சிண்டு போய் ஒரு பார்பியோட வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கா. வா நான்சி, நம்மளும் போய் எங்கேயாவது பார்க்கலாம். ஹாய் பண்டி அண்ணா, இங்க பாருங்க, இவங்க வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு மேல சூப்பரா இருக்குண்ணா. இங்க இருந்து பார்த்தாலே நீங்க எல்லாரும் நல்லா தெரியுறீங்க. நான் இதுக்கும் மேலேயும் போய் பார்க்க போறேன். வாவ் அண்ணா, இங்க இருந்து பார்த்தா இந்த மொத்த சிட்டியுமே சூப்பரா தெரியுது. பார்பிலேண்ட்ல என்னென்ன இருக்குன்னு வந்து பாருங்கண்ணா. பண்டி பண்டி, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இந்த பக்கம் இருக்கிற பார்பி வீட்டை போய் சுத்தி பார்க்கறேன். ஹை, இங்கேயும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பார்பியோட வீட்லயும் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு நல்லா சூப்பரா இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. பார்பி பார்பி, என்னது இது? நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு சேர் போட்டு கொடை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பார்பிலேண்ட்ல எல்லா வீட்லயுமே செகண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்பதான் எங்களுக்கு நிறைய சன்லைட் கிடைக்கும். ஈவினிங் ஆச்சுன்னா இன்னும் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப லைட்டிங்கோட ரொம்ப சூப்பரா இருக்கும், தெரியுமா? ஆமா, நான் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். பார்பிலேண்ட் நைட் ஆச்சுன்னா பயங்கர கலர்ஃபுல்லா மாறிடும். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு பார்பி. ஏன் அந்த பார்பி மட்டும் எல்லோ கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, மத்தவங்க நீங்க எல்லாரும் வந்து பிங்க் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? அது ஏன்னா அந்த பார்பி மட்டும் லாஸ்ட் வீக் பார்பிலேண்டை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணதுனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க பார்பிலேண்டோட ரூல் படி யாருமே கென் கூட வெளியில போக கூடாது. அவங்களும் கென்னும் சேர்ந்து வெளியில ஒரு நாள் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் கொடுக்க சொல்லிருக்காங்க. எஸ், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரே ஒரு நாள் கென்னோட சேர்ந்து பார்பிலேண்டை விட்டு வெளியில போனதுனாலதான் எனக்கு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் பனிஷ்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா நாளையில இருந்து திரும்பவும் நான் கியூட்டா பிங்க் கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணுவேன். பார்பிலேண்ட் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கும். ஆனா ரூல்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம். ஓ அப்படியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்பிலேண்ட்ல இருக்கிற எந்த பார்பிஸ்க்கும் வயசே ஆகாது. ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க பார்பிலேண்ட்ல இருக்கிற வீடு. நான்சி அக்கா, இந்த பார்பி வந்து குளிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்கல்ல, ரொம்ப நேரம் ஆச்சுக்கா, இன்னும் அவங்க வெளியில வரவே இல்லை. எப்ப வருவாங்கன்னு கேட்டு சொல்லுங்கக்கா.
அவங்க தானே இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்பி. அவங்க குளிச்சு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியில வருவாங்க. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல வெளியில வந்துருவாங்க. நீங்க யாரும் அவங்க வீட்டு முன்னாடி நிக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்த உடனே கீழே ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாரும் ஒரு ஓரமா வந்து நின்னுக்கோங்க. ஹை பண்டி பண்டி, கேட்டியா? அந்த பார்பி வெளியில வந்தோடனே டான்ஸ் ஆடுவாங்களாமா. லில்லி, ரெட் வெல்வெட், புஷ்பா, ரோஸ், நீங்க யாரும் அங்க நிக்காதீங்கப்பா. ஒரு ஓரமா வந்து இந்த பக்கம் நின்னுக்கோங்க. அப்பதான் அவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியும். வாவ், அப்படின்னா பார்பிக்கு வந்து பார்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே பார்ட்டி வச்சாதான் இந்த மாதிரி பார்பிஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. கமான் புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், ஓரமா வந்து நின்னுக்கோங்க. என்னது இது? இந்த பார்பி லேண்ட்ல எல்லாமே வித்தியாசமா நடக்குது. சூப்பரா இருக்கு. ஏ பண்டி, பேசாம நம்மளும் இந்த பார்பி லேண்ட்லயே கொஞ்ச நாள் இருந்துக்கலாமா? அதுக்கெல்லாம் நமக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க புஷ்பா. சீக்கிரமா நீங்க முதல்ல இந்த பக்கம் வாங்க. பார்பியோட பாட்டு சத்தம் கேக்குது, வெளியில வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நான்சி நான்சி, அங்க பாரு, டோரை ஓபன் பண்ற சத்தம் கேக்குது. அவங்க வெளியில வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பக்கம் இருந்து வெளியில வர போறாங்கன்னு தெரியலையேப்பா. வாவ் பண்டி, பார்பி வெளியில வந்துட்டாங்க. எல்லாரும் செகண்ட் ஃப்ளோர்ல பாருங்கப்பா, அவங்க மேல நின்னுட்டு இருக்காங்க. ஹாய் பார்பி. ஹாய் பார்பி. பண்டி, இவங்க தான் பார்பியா? ஆமா பண்டி, எனக்கு இப்பதான் தெரியுது. இவங்க தான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க, பார்பி மூவில. அப்படியே இருக்காங்க. அவங்க ஹேர் கலர் எல்லாம் பாருங்க, அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்காங்கப்பா. அந்த Dress கூட அப்படியே இருக்கு. ஹாய் பார்பி. ஹாய் பார்பி. பண்டி அண்ணா, என்னன்னா இது செகண்ட் ஃப்ளோர்ல நின்னுட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸ் கூட இல்ல. இப்ப எப்படின்னா அவங்க கீழ இறங்கி வருவாங்க? டேய் சிண்டு, எப்பவுமே அவங்க அங்க இருந்தானே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. அவங்க எப்படி இறங்கி வராங்கன்னு அமைதியா நின்னு பார்க்கலாம். பண்டி பண்டி, அங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க பறந்தே கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பண்டி, அந்த பார்பி மூவில கூட பார்பி இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பறந்து தான் வரும். ஹை. ஹாய் பார்பி, ஷால் வி டான்ஸ்? நான்சி, அவங்க சொன்னாங்கல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அங்க பாரு, பார்பியோட பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டான்ஸ் ஆட போறாங்க. ஆமா, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பார்ட்டி எதுக்குப்பா வச்சிருக்காங்க? ஏய் புஷ்பா, பார்பிஸ்கெல்லாம் எல்லா நாளும் பார்ட்டி தான். அவங்க பார்ட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ரீசன் தேவையே கிடையாது. டெய்லி அவங்க ஜாலியா டான்ஸ் ஆடுவாங்க. ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு பார்பி பார்ட்டி. கம் ஆன், வாங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் வாங்க. ஏய் நான்சி, ரோஸ், வாங்கப்பா. அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடலாம் வாங்க. அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா. கொஞ்ச நேரம் மேல இருந்து அவங்க டான்ஸ் ஆடுறது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வெல்கம் டு பார்பி லேண்ட். நீங்க எல்லாரும் பார்பி லேண்ட் சுத்தி பார்க்க தானே வந்திருக்கீங்க? எல்லாரும் நல்லா சுத்தி பார்த்தாச்சா? ஹாய் பார்பி. ஆக்சுவலி உங்க வீட்டை தவிர எல்லா வீட்டையும் நாங்க நல்லா சுத்தி பார்த்துட்டோம். உங்க வீட்டை பார்க்கலாமா? ஓ ஓகே. பார்பி லேண்ட்ல எங்க வீட்டை தவிர எல்லா வீட்டையும் பார்த்தாச்சா? ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க வீட்டை நீங்க போய் தாராளமா சுத்தி பார்க்கலாம். வாவ், தேங்க் யூ so much பார்பி. ஏய் பண்டி, நான்சி, கம் ஆன் கைஸ். இந்த ஆப்பர்சூனிட்டி கிடைக்காது. சீக்கிரமா வாங்க, எல்லாரும் போய் சீக்கிரமா இந்த பார்பியோட வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஓ மை காட், பார்பி லேண்ட்லயே வச்சு இந்த வீடு தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஏய் பண்டி, இங்க பாத்தியா இந்த பார்பியோட வீட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு? இந்த செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு லிவிங் ரூம் கூட இருக்கு. வாவ், இங்க ஒரு ஓபன் ஷவர் இருக்கு பண்டி. சீக்கிரமா எல்லாரும் வந்து பாருங்க. இந்த ஷவர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வந்து பாருங்க. ஐயோ, ஏ புஷ்பா, வா புஷ்பா, நம்மளும் போய் பார்க்கலாம். அங்க பாரு, லில்லி பண்டி எல்லாம் போயிட்டாங்க. சீக்கிரமா வாங்க. ஏ நான்சி, இங்க வந்து பாரு, பார்பியோட பெட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வந்து பாரு. இந்த மாதிரி பெட் எல்லாம் நீ பார்பியோட படத்துல தான் பார்த்திருப்ப. ஏ பண்டி, இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்பியோட கிச்சன் இருக்கு பண்டி. சூப்பரா இருக்கு. எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கு. ஐயோ நான்சி, இந்த சிண்டு பையில ரொம்ப நேரமா ஆளை காணோம். எங்க போய் பூந்தான்னு தெரியலையே. யாராவது சிண்டுவை பாத்தீங்களா? இங்கதானே நின்னுட்டு இருந்தான், இப்ப ஆளை காணோம். போச்சு பண்டி, உன் தம்பியை கூட்டிட்டு வந்ததுக்கு ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா மாட்ட போறோம். யார் வீட்லயும் இல்ல. அவன் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. நான்சி அக்கா, பண்டி அண்ணா, நான் எங்கேயும் இல்ல. பார்பி இங்கிருந்து தானே வந்தாங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து நின்னு பாத்துட்டு இருக்கேன். ஓ மை காட் சிண்டு, பார்பி குதிச்ச மாதிரி மேல இருந்து ஜம்ப் பண்ணலாம் நினைக்காத. பார்பியால மட்டும் தான் அந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடியும். நீ ஜம்ப் பண்ணினா உன்னோட கால் எல்லாம் உடைஞ்சிரு சிண்டு. அது மட்டும் இல்ல, நம்மள எல்லாத்தையும் பார்பி லேண்ட விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நானும் பார்பி மாதிரியே குதிக்க முடியுமான்னு பாக்குறேன். நோ 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 நோ, இந்த மாதிரி பார்பி லேண்ட ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணா இமிடியேட்டா அவங்கள பார்பி லேண்ட விட்டு வெளியில அனுப்பிச்சு வச்சிருவாங்க.
கமான் சிண்டு, நீ எல்லாம் மேல இருந்து ஜம்ப் பண்ண கூடாது, உன்னோட கால் உடைஞ்சு போயிடும். பேசாம கீழ இறங்கி வந்துருங்க. ஐயோ பார்பியே சொல்லிட்டாங்க, அப்படின்னா நான் மேல இருந்தெல்லாம் ஜம்ப் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, இங்க மேல இருந்து எல்லா பார்பி லேண்டும் சுத்தி பார்த்துட்டு நான் கீழே வந்துடுறேன். பண்டி அண்ணா, நான்சி அக்கா, இங்க வந்து பாருங்கக்கா. பார்பி லேண்ட்ல இருக்கிற எல்லா வீட்டையும் இங்க இருந்து பார்த்தா சூப்பரா தெரியுது. டே சிண்டு, வெயிட் பண்ணுடா, நாங்களும் மேல எப்படி வரதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்பி மட்டும் மேல பறந்து போகுது, கீழே வருது, ஆனா நம்மனால மட்டும் இன்னும் பண்ண முடியலையே.